இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்க என்ன நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதலனுடைய காதல் கிடையவே கிடையாது. சாதாரண முதல்ல நீங்க காதலிச்சிருக்கீங்களா? முதல்ல அப்புறம் பேர டீயை முடிச்சுட்டு இருக்கீங்க. இவ்வளவு அனாம மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய நிலைமை அப்படிதான். சரி இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் கூட சாதாரணப்பட்ட காதல்னா அப்படி சொல்ல வரல. இந்த 5 வயதிலே அறியா பருவத்திலே வந்த காதல். அப்பேற்பட்ட காதல் எப்படி காதல் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப ஒரு ஆண் ஒரு பெண்ணு காதலிக்கிறாங்க. காதல் அப்படிங்கிற விஷயம் அடுத்து எந்த கட்டத்துக்கு போகும்? காதலிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு இல்லையா? கல்யாணம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும். ஒரு பெண்ணு கல்யாணம், ஒரு ஆண் ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணை முத யாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க? மாப்பிள்ளை வீட்டு, புருஷன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனோடனே வெளியில நின்று ஆளாத்தி எடுப்பாங்க. நம்மளுக்கு ஆளாத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்க? வலதுகால் எடுத்து சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்த மாதிரி வலதுகால் எடுத்து சொல்லுவாங்க. ஒரு சாஸ்திரத்துக்கு சொல்லுவாங்க வலதுகால் எடுத்து சொல்லுவாங்க. ஏன் வலதுகால் எடுத்து வச்சு உள்ள வர சொல்றாங்க? அதோட முடிஞ்சு அதெல்லாம் விளங்காதா? நல்லா தானே இருக்கு. ஏன் அந்த காலை எடுத்து வச்சு வந்தா நல்லா இருக்காதா? ஏன் குறிப்பா வலது காலை எடுத்து வச்சு வர சொல்றாங்க? மாமியா குடும்பம் அவ்வளவுதான். என்னத்த எல்லாம் கல்யாணம் ஆனது தானே? மாமியா குடும்பம் அவ்வளவுதான் சொன்னாங்க. அதனால நாங்க அந்த மாதிரி வச்சு வர்றோம்னு சொல்றாங்க. மாமியார்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. முன்னோர்கள் எதுவுமே காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்கல்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. அப்ப நம்ம வலது காலை எடுத்து உள்ள வாமான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல இல்லையா? அது அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிங்க. அதுக்குள்ள நான் முருகனை எப்படி காதலிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். அதுக்குள்ள நீங்க யோசிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷம் தான். ஒரேல தெரியலன்னா அதுக்கு பதில் நான் சொல்றேன். உன்னை காணாமல் நானே ஏது, உன்னை இல்லாத நானே ஏது. உன்னை காணாமல் நானே ஏது, உன்னை இல்லாத நானே ஏது. பூங்குயிலே கைதவிழே என்னுயிரே
இல்லை கை தட்டுறதுல 2 வகை இருக்கு. ஒன்று ரசிச்சு கை தட்டுற விதமும் ஒன்று இருக்கு. நல்லா பாடினாங்கப்பா, உண்மையிலேருந்து பாட்டு நல்லா பாடினாங்க, கை தட்டலாம் அப்படின்னு ரசிச்சு கை தட்டுற விதமும் ஒன்று இருக்கு. இன்னொன்னா போதும் போதும் நீ பாடினதெல்லாம் போதும் அப்படின்னு நல்ல விதமா கையை தட்டி உள்ள அனுப்பி வைக்கிற வேலைன்னு ஒன்று இருக்கு. நல்லதா இருந்துச்சு. அக்கா பதில யோசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கலந்து ஆலோசிச்சுட்டு நினைக்கிறேன். யாருக்குமே தெரியல. ஏன் வலது காலை எடுத்து வச்சு உள்ள சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருடைய ஆண் உடலா இருந்தாலும் சரி, பெண் உடலா இருந்தாலும் சரி, ஒரு பகுதி ஆண் ஒரு பகுதி பெண். ஏன்னா ஈசன் பார்வதிக்கு தன்னுடைய உடல்ல பாதி பாகத்தை கொடுத்தார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பிரிகி முனிவர் சிவனுடைய மிகப்பெரிய பக்தர், சிவனை மட்டுமே வணங்கக்கூடியவர். சிவனை மட்டுமே கைலாயத்துக்கு போய் வளம் வரும்போது அப்ப பக்கத்துல உள்ள பார்வதி தேவி கேட்கிறார், ஏ சுவாமி நீங்க மட்டும் இருந்தா பரவாயில்ல, உங்களை சுத்தி வரலாம், பக்கத்துல நான் இருக்கும்போது உங்களை மட்டும் சுத்தி வராதே, இது நியாயமா? அப்ப நான் தனியா இருக்கிறதுனால உங்களை மட்டும் சுத்தி வரேன். அப்ப உங்களுக்குள்ள நானும் அடக்கம்னா அப்ப சுத்துறா 2 பேரையும் சேர்த்து சுத்த மனதில் இருக்கும். அதனால உங்களோட உடல்ல எனக்கு பாதி வேணும் கேட்கிறார். அதனால பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தன்னுடைய உடல்ல பாதியை கொடுத்துட்டார். எந்த பகுதி பெண்ணோட பகுதி, எந்தோட பகுதி ஆணோட பகுதின்னு தெரியுமா? அர்த்தநாதன் சுவாமி கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த பக்கம் பெண்ணுடைய பகுதின்னு தெரியுமா? இடது பக்கம் வந்து பெண்ணு, வலது பக்கம் ஆண். இந்த பக்கம் ஆணுடைய பகுதி இருக்கிறனால இந்த பக்கத்துல பலமா செய்யற எந்த வேலையையும் நம்மளால இந்த பக்கம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த பகுதி எல்லாமே ஆணுடைய பகுதி. அதனால இந்த வேலையை நம்ம எல்லா வேலையுமே சுலபமா செய்ய முடியும் இல்லையா? அப்ப வலது காலை எடுத்து வச்சு உள்ள வரோம் அப்படின்னா, இந்த கால் யாருக்கு உண்டான கால்? ஆணுக்கு உண்டான கால். இந்த கால் முன்னால போனதுக்கு அப்புறம் தான் இடது கால் பின்னால வரும். அப்ப முன்னால ஆண் கால் போகுது, பின்னால பெண்ணுடைய பாதம் பின்னால வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னைக்குமே ஆணுக்கு பின்னாலதான் நீ இருக்கணும், உன் புருஷனுக்கு பின்னாலதான் நீ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் முன்னோர்கள் வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா அப்படின்னு சூட்சமா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் முன் தூங்கி பின்னழுவாள் பத்தினி அப்படிம்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பின் தூங்கி முன்னழுவாள் பத்தினி. மன்னிக்கணும், தவறா சொல்லிட்டு பின்னால எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு சாப்பாடை போட்டுட்டு கடைசியா தான் மனைவி தூங்குவா. காலையில வெள்ளனவே எந்திரிச்சிருவா. அதனாலதான் பெண் புத்தி பின் புத்திம்பாங்க. பெண் புத்தி பின் புத்தினா ரொம்ப பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண் புத்தி பின் புத்தி பேசிக்கிட்டு அப்புறம் தான் எல்லாத்தையும் யோசிச்சு ஆமா தெரியாம பேசிட்டோமோ அப்படின்னு பின்னால யோசிப்பாங்க அப்படின்பாங்க. பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா புருஷனுக்கு பின்னால இருந்து புத்தி சொல்றவளாம் பொண்டாட்டி. ஏங்க வேணாங்க, விடுங்க, நம்ம அடுத்த பார்த்துக்குவோம், இருக்கட்டுங்க, தைரியமா இருங்க, நம்மளால இருக்கோம், நம்ம காசு தானே, போச்சு போங்க, அடுத்த வளப்பா பார்ப்போம், அடுத்த வியாபாரத்தை எடுப்போம் அப்படின்னு பின்னால வந்து புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பொண்டாட்டி. அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா. அப்ப ஒரு ஆணுக்கு பின்னால என்னைக்கு பெண் இருக்கணும் அப்படிங்கிறக்காக வலது காலை எடுத்து வச்சு உள்ள வர சொல்றாங்க பெண்ணு. சரி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வந்தாச்சு மருமகன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மள ஒண்ணு செய்ய சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்தோடனே, ஏக்கா சந்தேகமா ஏக்கா நீ எல்லாம் விளக்கேத்திருக்கியா? என்னத்த சாஞ்சிட்ட எவ்வளவு உட்காந்தா ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம படுத்துறது நல்லதோட வந்ததே விளக்கேத்த சொல்லுவார்கள் நம்மளைய. ஏன் விளக்கேத்த சொல்றாங்க நம்மளைய? வீட்டுக்குள்ள வந்தோடனே சரி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். அதுல முருகனை எப்படி காதலிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றேன். நான் ஒரு பாட்டை பாடிட்டு தான் சொல்லுவேன். முத்தம் கொடுத்து கண்டே சிவானம் கடலே கண்டே
முடியலாம் போட்டீங்கன்னா வரவே வராது. கூகுளை சர்ச் பண்ணிட்டு வரவே வராது இந்த மாதிரி விஷயங்கள். அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புத்தகம் கண்ணதாசன் ஐயா எழுதியது. அந்த புத்தகத்தை வாங்கி படித்தோம் அப்படின்னா பெண்கள் எப்படிலாம் இருக்கணும், இந்து மதத்தின் சார்பாக இந்து மதத்தில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் இருக்கணும், அதனுடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிற ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாரு. பெண்களை வீட்டுக்குள்ள வந்தாலும் விளக்கத்தை சொல்றோம்ல, விளக்கேற்றுறது எதுக்குன்னு தெரியல. டீக்கடை வீரபாண்டியன் மதுரந்தகி நாச்சியார் அவர்கள் எனக்கு 101 அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்புலத்திற்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி. விளக்கேத்துறதா எதுக்குன்னு தெரியல. நீங்க விளக்கு ஏத்துறதுக்காவது என்னென்ன பொருள் தேவைன்னு அதாவது தெரியுமா? முதல்ல விளக்குல குத்து விளக்குல எண்ணெயை ஊத்திடுவோம், அதுக்கப்புறம் திரி போடுவோம், அதுக்கப்புறம் அதை நெருப்புங்கிற தீயை வச்சோம்னா விளக்கு எரியும் இல்லையா? இந்த 3 பொருள் சொன்னீங்கல்ல, என்னென்ன? முதல்ல எண்ணெய், திரி, அதுக்கப்புறம் நெருப்புங்கிற தீ. எண்ணெய், திரி, தீ, இதை 3ஐயும் சேர்த்து சொல்லுங்களேன். எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன், நான் சின்ன பிள்ளை, நீங்க எல்லாம் பெரியவங்க. என் கிட்ட கூட குறைச்சி ஏதாவது பிரச்சனையோ இல்லை அதுவோ இருந்தாலும் நீங்க தான் என்னை திருத்தி கொண்டு வரது உங்களுடைய வேலை அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்த மருமகளை முதல்ல நம்ம போய் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா? விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் 3வது நாளுக்கு நம்ம தாலி சரடு மாற்றும் இல்லையா? தாலிங்கிறத நம்ம பரம்பரை தாலின்னு ஒன்று இருக்கும், கல்யாணம் பண்ண முதல்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் 5வது நாள் அப்படி ஒற்றைப்படையில வரும் பொழுது நமக்கு அந்த தாலியை பிரிச்சு மாற்றுவாங்க இல்லையா? தாலியை பிரிச்சு மாற்றும் போது ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, செயின்ல போட்டுக்கிறாங்க. கௌரவம் இந்த 4 பேரும் இடத்துல நிற்கும் போது தாலிங்கிறது மஞ்சள் கயிற்றுல தான் போடணும். மஞ்சள் கயிற்றுல போட்டு தினமும் குளிக்கும் பொழுது அதுல மஞ்சளை பூசித்தான் குளிக்கணும். அதுதான் தமிழருடைய கலாச்சாரம். ஏன் மஞ்சளை தேய்ச்சி உடம்பு முழுக்க பூசிக்கூட? அந்த காலத்துல ஆத்த மக்களை பார்த்துருக்கீங்களா? உடம்பு பூரா பூசிருப்பா, பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க மஞ்சள் பூசிருப்பா. ஏன் தெரியுமா? இந்த மஞ்சளுடைய தன்மையே கிருமி நாசினி. இந்த மஞ்சளை உடல் முழுக்க பூசுறோம் அப்படின்னா உடல் முழுக்க பூசிருக்கும் பொழுது கணவனோடு நம்ம கூடும் பொழுது இந்த சுவாசத்தை கணவன் சுவாசிப்பார். இந்த மஞ்சளுடைய சுவாசத்தை அவர் சுவாசிப்பார். அவர் சுவாசிச்சார் அப்படின்னா அவருக்கு எந்த நோய் தொற்றுமே வராது. ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு தாய் தன்னுடைய மார்பிலே பாலை கொடுக்கும் போது அந்த மஞ்சளுடைய சுவாசத்தை குழந்தை சுவாசிச்சா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனாலதான் அந்த காலத்துல மஞ்சள் உடல் முழுக்க பூசி குடிச்சார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் வருது இல்லையா? அந்த காலத்துல யாருக்காவது புற்றுநோய் இருந்திருக்க மார்பக புற்றுநோயின்னு? இப்பெல்லாம் அதிகமா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு. ஏன்? மஞ்சளை தேய்ச்சி குளிக்கிறது. ஏன்னா அந்த தாலி கயிறுங்கிறது நம்ம மார்புக்கு நேரா இருக்கும். மஞ்சளை பூசி குளிக்கும் போது அந்த மார்புக்கு நேரா கிடக்கும் பொழுது அந்த மார்பகத்துல எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாம இருந்துச்சு. இப்பெல்லாம் மஞ்சள்லாம் எல்லாரும் மறந்துட்டோம். பொட்டு வைக்க மறந்துட்டோம். குங்குமத்தால பொட்டு வைக்க மறந்துட்டோம். போல பொட்டெல்லாம் குங்குமத்தெல்லாம் யாருமே வைக்கிறதே கிடையாது. எல்லாம் ஸ்டிக்கர் மட்டும் வாங்கி ஒட்டிக்கிட்டு போயிடுது. குங்குமத்தால தான் பொட்டு வைக்கணும். பெண்கள் பொட்டு மொத்தம் எத்தனை இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இருக்குது. பெண்கள் ஏன் கையில வளையல் போடுறோம், ஏன் வெட்டி போடுறோம், ஏன் காதுல தோடு போடுறோம், ஏன் மூக்குத்தி போடுறோம், இத்தனை இதுக்கும் விஷயங்கள்லாம் இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப விஷயங்கள் மறந்தாச்சு. பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அம்மா ரெட்டச்சடை போட்டு விடுவாங்க. அது இல்லைங்களா? ரெட்டச்சடை போட்டு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிடுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரெட்டச்சடை கொத்தச்சடையா மாறி ஒரு சடை தான் நம்ம போடுவோம். அதுவே நமக்கு பேரம் பேத்தி இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அள்ளி முடிஞ்சு கொண்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சடையெல்லாம் போட மாட்டாங்க யாரும். ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரெட்டச்சடை போடுறாங்க? ஏன் கொத்தச்சடை போட்டா ஆகாதா? அப்போ ஒத்தச்சடை போடலாம்ல, நம்ம முடிதானே, நம்ம தானே பின்றோம். ஏன் ஒத்தச்சடை போடாம ரெட்டச்சடை போடுறோம் அப்படின்னா அப்பவே ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு சொல்லிட்டான், அதா நீ பொம்பளை பிள்ளையா பிறந்துட்ட, உனக்கு ஒரு வீடு மட்டும் இல்ல 2 வீடு இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டா இன்னொன்று புகுந்த வீடுன்னு ஒன்று இருக்கு, அது தெரிஞ்ச நடந்துக்க அப்படிங்கிறதுக்காக ரெட்டை சடை. அதே பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒத்தச்சடையா இருந்தீங்க. அப்பவும் ஆத்தா சொல்ற, ஆத்தா நீ கல்யாணம் பண்ணி போயிட்ட, இனிமே இருந்த வீடு தான் உனக்கு கடைசி வரைக்கும், இனிமே இந்த பிறந்த வீட்டு கூட போய் அங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒத்தச்சடை. அதுவே பேரம் பேத்தெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சுப்பா, இனிமே எந்த கடமையும் நமக்கு கிடையாதுன்னு அள்ளி தூக்கி முடிச்சிடுறாங்க. அதுலயும் மொத்தமா அள்ளி முடிகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு 2 வகுடா எடுத்து முடிவாக பாத்திருக்கீங்களா? கிராமத்துல மொத்தமா முடிகிறதுன்னு ஒண்ணு ஒரு கொண்டா இருக்கு. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெட்டையா பிரிச்சு சுத்தி சொருகிக்குவாங்க. அப்படி கொண்டே இருக்கு. இப்படி கொண்டைக்கு ஒரு விளக்கம், அப்படி எல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கு. ஏன்னா நான் எப்போ வேற மாதிரி பேசி குருவனை பத்தி பேசிட்டு மட்டும் போயிருவேன். இன்னைக்கு பெண்களா இருக்கிறீங்களே அப்படிங்கிறத ஒரு 4 விஷயத்த சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக அருமையான பக்கம் வேணும். ஏன்னா ஒரு நாடகம் எல்லாம் சிறப்பாக அமையணும்னா
முக்கியம். ஆமா, நீங்களாம் கொஞ்சம் கலகலப்பா இருந்தா தான் நாடகம் கொஞ்சம் கலகலப்பா போகும். நீங்களும் இப்படி அமைதியா இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஏதாவது ஆத்தா 4 பேர் உட்காந்துருக்கனால அங்கிட்டு பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. அவங்களும் எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துருவாங்கன்னு இன்னைக்கு நாடகம் அப்படி கொண்டு இருக்கேன். ஆமா, நல்ல பக்கம் வேணும். பக்கம் மேல மட்டும் நல்லா இருந்ததா பத்தாது, அதுக்கு தகுந்தார் உள்ள ஒளிபெருக்கி வரணும். அருமையான ஒளிபெருக்கி, ஐயனார் ஒளிபெருக்கி. அந்த ஒளிபெருக்கிக்கு வந்து பணிபுரியும் மரபு அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பம் நான் சார்ந்த கலை குழுவின் சார்பாக நன்றி நடிகர். எனக்கு சிரிப்பே வராத, சிரிப்பு வராத, முகமே கொடுத்தாங்க. முகமே கொடுத்தாங்க, அது அப்ப பிரச்சனை கிடையாது. அருமையான ஒளிபெருக்கி. ஆனா ஒளிபெருக்கி நடந்துட்டா போதுமா? பாக்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணும். ஏன்னா இது நடிகர்கள் எல்லாம் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க ரசிச்சா தானே நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா இருந்து நாங்களாம் நல்லா பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒண்ணுக்கு தான். அருமையான ரசிகர்கள் கூட்டம் குறைவா இருந்தா கூட நல்ல ரசிகர்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்க சமயத்திலே இந்த முருகப்பெருமான் வரணும், என்னை திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவர், எனக்கு செய்தி சொன்ன மன்னவர், சொந்த சொல்லி வெற்றி எனக்கு மன்னவர் 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 தான், அழகு மன்னவர் மன்னவர் தான். Thank you.
மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீறி நடந்து இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலராத பாதி மலர் போல் வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீறி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே விளையாடி கொடி
ஒரே இசை மழையா பொழியுங்க. ஆமா, நீங்க மழை பெய்யாம இருக்கு, மழை பெய்யுதுங்கிற. அததான் சொன்னேன், வந்த மழை இசை மழையா மாத்திட்டீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்னன்னா அப்பா கண்ணகத்துக்கு காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. ஆனா எடுத்த உடனே காவலுக்கு போனா அந்த காவல் சிறக்குமா? நல்லா இருக்குமா? ஆடல் பாடல் கூடல் ஊடல். ஊடல்லாம் என்ன? எப்ப நடக்கும்? வரீங்களா பாரு. சரி. இப்படி அசோசியம் பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது. இல்ல பேசல. அந்த மாதிரி ஆளா நானு. இல்ல நீங்க பேச மாட்டீங்க. நீங்க கேட்டாங்களா இப்ப ஊருக்காரங்க. ஆ. முத்துராஜ் அன்பு தம்பிக்காக ஹலோ ஹலோ. தம்பினா வாசிக்க மாட்டாப்புல.